அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். எல்லாம் இறைவன் செயல், அவனன்றி ஓரளவும் அசையாது. மாங்கல்யஸ்தானம் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் 8ஆம் இடம் மாங்கல்யஸ்தானம் மிக மிக முக்கியமான இடம். அந்த காலத்துல ஜாதகம் பார்க்க வரவங்க 7, 8 சுத்தமா இருக்கா பாருங்க, ஏதாவது சொல்லுங்க. மற்றபடி ஜாதகம்லாம் அவங்களுக்கு தெரியாது. 7ஆம் இடத்தில் பாவகரங்கள் இருந்தாலும் தவறு, சுபகரங்கள் இருந்தாலும் தவறு. சனி, ராகு, கேது போன்ற பாவகரங்கள் இருந்தால் திருமணத்தில் தடைகளை உண்டுபடும். சுபகரகம் என்று சொல்லப்படுகின்ற குரு பகவான் 7ல் தனித்த குருவாக இருந்தால் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை கண்டிப்பா தரும். சுக்கிரன் காரகோபாவனாஸ்தின்னு வந்தோம் இல்லையா? அதான் 7ஆம் இடம் சுத்தமா இருக்கணும்ன்றது, 8ஆம் இடம் சுத்தமா இருக்கணும். 7, 8 சுத்தம்னா 7ல் 8ல் கிரகம் இல்லாமல் இருப்பதுன்னு அர்த்தம் இல்லை. அது மட்டும் இல்லை, 7 கூடியவும் 8 கூடியவும் பங்கம் அடையாமல் இருக்கணும், நீசம் அடையாமல் இருக்கணும், அஸ்தமனம் ஆகாமல் இருக்கணும், கிரகணத்தில் மாட்டாமல் இருக்கணும். இதெல்லாம் ஜோசியர் பார்த்துக்கணும். இன்னொன்று என்ன கேட்பாங்கன்னா, கழுத்து பொறுத்திருக்கா வயிற்று பொறுத்திருக்கா? கழுத்து பொறுத்துனா மாங்கல்யம் 8ஆம் இடம் மாங்கல்ய பலமா இருக்க, வயிற்று பொருத்தம்னா குழந்தை. அப்ப என்ன எய்ம்னா, வீட்டுக்கார ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும், 4-5 குழந்தைகள் பண்ணணும். இதான் அப்பத்தி. இப்போ அந்த ட்ரெண்ட் மாறி போச்சு. இப்போ என்ன பண்றாங்கன்னா, நிறைய யூடியூப் பார்த்து அதுக்கப்புறம் நிறைய கேள்விகள், நிறைய குழப்பங்கள். சார் அடுத்து அஷ்டம சனி வருது சார் அவருக்கு, அப்போ ஏதாவது எனக்கு பாதிப்பு வருமா? 7 சனி இருக்கு சார் எனக்கு, அது ஏதாவது பாதிக்குமா? இப்படி நிறைய கேள்விகள் கேட்க குழப்பங்கள் அதிகமாக தான். இப்போ மற்ற சப்ஜெக்ட்னா மனப்பாடம் பண்ணி பரீட்சை எழுதுனா பாஸ் சர்டிஃபிகேட் வந்து முடிஞ்சு போச்சு. ஜோதிடம் அப்படி அல்ல. இது படிக்க மாளாது. 83ல நான் கத்துக்கிட்டேன், இன்னமும் எனக்கு திருப்தி இல்லை. இன்னும் நிறைய கேட்கணும், நிறைய கத்துக்கணும்னு தோணுது, அந்த ஆசை. ஏன்னா அதுக்கு முடிவே இல்லை. இது கடல். ஜோதிட அறிவில்லை, ஜோதிட ஞானம் இல்லையா? சரி, டைம் ஆகிட்டு இருக்கு. ஸோ சப்ஜெக்ட் வந்து வழக்கம் போல டிகிரியோடு சாரத்தோடு சொல்றேன். டிகிரி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆரம்ப காலத்திலிருந்தே இது வரைக்கும் ஒரு 60 வீடியோ போட்டுட்டோம். ஆரம்ப காலத்திலிருந்தே நான் வந்து அந்த டிகிரியை மென்ஷன் பண்ணி சொல்லுவேன். டிகிரி சாரம் மிக மிக முக்கியம். துலா லக்னம், சூரியன் 0.43 1 டிகிரி வச்சுக்கோங்க. சித்திரை 3ல் இருக்கிறார். புதன் சுவாதி 1 ராகு சாரத்தில் இருக்கு 7 டிகிரில. சுக்கிரன் விசாகம் 2 24 டிகிரி. குரு பகவான் விசாகம் 2 24 டிகிரி. ஒரே பாகை, அந்த கலை தான் வித்தியாசம். ராகு பகவான் விசாக 2 விட்டு 1ல டச் அப் பண்றாரு 23 டிகிரி. இதான் விஷயம். இங்க வந்தீங்கன்னா சனி பகவான் சதயம் 2 12 டிகிரி. சந்திரன் உத்திரட்டாதி, சந்திரன் உத்திரட்டாதி 4ஆம் 14 டிகிரி. கேது பகவான் பரணி 3 23 டிகிரி. செவ்வாய் பூசம் 4 13 டிகிரி. இதுதான் கிரக அமைப்பு. இப்போ இது 94ல பிறந்த ஒரு பெண்ணுடைய ஜாதகம். இன்னும் கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆக போறதே இல்லை. அது ஒரு விஷயம், அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ கல்யாணம் சொன்னா என்ன? 2ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடத்தை பார்க்கணும். துலா லக்னத்துக்கு மிக மிக முக்கியமான கிரகம் செவ்வாய். 2க்கும் 7 கூடிய செவ்வாய் நீசமாக, 2 கூடிய செவ்வாய் 7 கூடிய செவ்வாய் நீசமாக வந்து தவறு. லக்னத்தில் ராகு கேது, அது ஒரு பெரிய குற்றம். 7ஆம் இடத்தில் கேது இருப்பார். 7ஆம் இடத்தில் இருக்கிற கேது சுக்கிரனுடைய சார்ந்தது. 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் பரிபூர்ணமாக கெட்டு போச்சு, நீசம் அடைஞ்சிச்சு. நீசம்னா நம்ம 0 பாயிண்ட் கூட எடுத்துக்க மாட்டோம். இப்போ அடுத்து மாங்கல்யஸ்தானம் 8 கூடிய கிரகம் சுக்கிரன். சுக்கிரன் இங்க கிரக யுத்தத்தில் இருக்கும். சுக்கிரனும் குருவும் ஒரே டிகிரியில கிரக யுத்தத்தில் இருக்கும். ராகுவுக்கு 1 டிகிரி தள்ளி இருக்கும். இந்த ராகுவுக்கு 1 டிகிரி தள்ளி இருக்கிற முன்னாடி இருந்தாலும் பின்னாடி இருந்தாலும்
அந்த கிரகம் நிச்சயமாக தன்னுடைய பலத்தை இழக்கும். சுக்கிரன் இங்க பரிபூர்ணமாக பலத்தை இழப்பார். இதை பாருங்க, இந்த லக்னத்தை பார்க்கும்போது 5 கிரகங்கள். ஆக்சுவலா நம்ம என்ன நினைப்போம், சூரியன் நீசமா இருக்கிறாரு, 11ஆம் அதிபதி நீசமாவது தப்பு இல்லை, விட்டுருங்க. சுக்கிரன் ஆட்சி பெற்று பலமாக இருக்கிறார், குரு திக்பலத்தோடு இருக்கிறார், புதன் திக்பலத்தோடு இருக்கிறார். இப்படி சுக்கிரனால் சூரியன் அங்கே நீச பங்கம் ஏற்படும். இப்படிலாம் நடக்கும், இல்லவே இல்லை. இதுல 5 கிரகங்களும் தன்னுடைய பலத்தை இழக்கும். 5 கிரகங்களும் பலத்தை இழக்கும். சூரியன் 0 டிகிரியில் இருக்காங்க, 1 டிகிரி வச்சுட்டார் கூட 24 டிகிரி சுக்கிரன், 24 டிகிரி குரு சூரியனை நீச பங்கம் படுத்தார். நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கு, சூரியனை நீச பங்கம் படுத்துற அளவுக்கு இல்லை. சுக்கிரனும் குருவும் கடுமையான கிரக யுத்தத்தில் பற்றார குறைக்கு ராகுனுடைய பிடியில். அஷ்டமாதிபதி 6ஆம் அதிபதியுடைய தொடர்புகள் ராகு வரும். ராகு எந்த விதமான நற்பலனையும் செய்வார். சுக்கிரனும் குருவும் முற்றிலுமாக தன்னுடைய பலத்தை இழக்கும். இப்ப மாங்கல்ய ஸ்தானாதிபதி பலம் இழக்கிறார். காலபுருஷ தத்துவத்துப்படி 8ஆம் இடம் செவ்வாய். அதுக்குதான் பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் கணவனை கொடுக்குன்னு சொல்றோம். காலபுருஷ தத்துவத்துப்படி 7ஆம் இடம் சுக்கிரன், அதான் கணக்கிற காரகன்னு சொல்றோம். செவ்வாய் அங்க முழுமையான பலத்தை இழப்பார் இல்லையா? காலபுருஷ தத்துவத்துப்படி 8 கூடியவன் செவ்வாய் முழுமையான பலத்தை இழக்கும். லக்னப்படி 2க்கு 7 கூடிய செவ்வாய் முழுமையான பலத்தை இழக்கும். இதுல எல்லா கிரகங்களும் கெட்டு போகும். ஒரு கிரகம் பலம் பெறனா பாக்கியாதிபதி புதன். பெண்ணுடைய ஜாதகத்தில் பாக்கியாதிபதி மிக மிக முக்கியம். தாலி பாக்கியம், குழந்தை பாக்கியம், பாக்கியவதின்னு சொல்றதே பெண்ணுதான். அந்த புதன் இங்கே ராகுச்சாரத்தில் அஸ்தமனம். செவ்வாய் இங்கே முழுமையாக பலத்தை இழக்கும். சனி ராகுச்சாரத்தில், சனியினுடைய பார்வைகள் 3ஆம் பார்வை 7ஆம் இடத்தை பார்வை, 10ஆம் பார்வையாக இங்க 2ஆம் இடத்தை இல்லையா? செவ்வாயினுடைய பார்வை அது 13 டிகிரி, இது 12 டிகிரி, 8வது பார்வை கரெக்டா விழும். நீசம் அடைந்து செவ்வாயுடைய பார்வையை பெற்று சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ அந்த சனி பகவான் குருவனுடைய பார்வை பெற்று பார்க்கின்ற பார்வைக்கும் செவ்வாயுடைய பார்வை பெற்று பார்க்கின்ற பார்வைக்கும் நிறைய வித்தியாசம். குருவனுடைய பார்வையை பெற்று பார்த்தா கெடுபலன்கள் குறையும், அந்த பாவத்தன்மை குறையும். இப்போ செவ்வாயுடைய பார்வையை பெற்று பார்த்ததுனால கடுமையான கெடுபலன்கள் இருக்கும், அந்த பார்வை கொடூரமானதாக இருக்கும். இதுல எல்லா கிரகமும் கெட்டு போனதால தான். இப்போ தசாபுதி பிரகாரம் பார்த்தால் கூட சுக்கிர தசை தான் நடக்கும். சுக்கிர தசை சுயபுதி, சுக்கிர சுயபுதி கல்யாணத்தை பண்ணாது. சூரிய புத்தி நீசமா இருக்கிறார், கல்யாணத்தை பண்ணாது. சந்திர புத்தி 6ஆம் இடத்துல இருக்கிற கல்யாணத்தை பண்ணாது. செவ்வாய் நீசமா இருக்கு, கல்யாணத்தை பண்ணாது. இப்படி கல்யாணம் பண்ணவே பண்ணாது. ராகு பண்ணாது. குரு பகவான் கிரகண தோஷத்தில் இருக்கார், குரு பண்ணாது. இப்படி தள்ளி போயிட்டு கல்யாணம் ஆவது மிக மிக பெரிய அரிது. இங்க மாங்கல்ய ஸ்தானம் முழுமையாக தன்னுடைய பலத்தை இழக்கிறார். இந்த ஜாதகத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய போன் நம்பர் கொடுத்துருக்கேன், 9283139335. மறக்காம டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. அன்னைக்கு ஜாதகம் பார்த்து அனுப்புறேன். திருமண பொருத்தமும் பார்க்கலாம் இல்லையா? அதே அன்னைக்கு அந்த 10 பொருத்தமும் இருக்கும், ஜாதக பொருத்தமும் 2 பேருடைய ஜாதகத்தையும் கம்பேர் பண்ணி பலன் சொல்லியிருப்பேன், பார்த்துக்கோங்க. அடுத்த முறை வேறொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.